யாரது லைஃப் கேரண்டி கொடுக்கிறது? ஹலோ, ஐ அம் டாக்டர் ராஜன், எம்பிபிஎஸ், FRCS, லண்டன், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். இவன் தான் என் புள்ள. Glad to meet you, doctor. இவர் கூட நான் 24 hours இருக்கணும். கண்டிப்பா இருந்துதான் தீரணும், வேற வழியே இல்ல. டாக்டர், எனக்கு என்ன நேரமோ எந்த நிமிஷத்துலயும் என்ன நடக்குமோன்னு எங்க அம்மா பயந்துகிட்டே இருக்காங்க. அவங்க நிம்மதிக்காகவாது நீங்க இங்க இருந்துதான் தீரணும். நீ சொன்னபடி நான் பயந்துகிட்டப்பா இருக்கிறேன். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ டாக்டர் சொன்னபடி எல்லாம் நீ கேட்டுதான். ஓகே ஓகே ஓகே, இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்யணும், சும்மா படுத்துங்க. ஏன் டாக்டர்? ஜெனரல் செக்அப் பண்ணணும். ஃபார் யுவர் மதர் சேக். ஆல் ரைட் ஆல் ரைட் ஆல் ரைட். எனக்கு ஒண்ணுமில்ல வள்ளி. இல்ல இல்ல, எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க. நான் அப்பவே சொன்னேனே இந்த பாவி. நான் போன் தரதா ஒன்னியூர்ல கூட்டிட்டு போவேன். ஏமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு பேசாம நிக்கிறியா? என்ன இது? வள்ளி வள்ளி, ஒண்ணு இல்லம்மா, டாக்டர் சும்மாதான் பரிசோதனை பண்றாரு. எந்திரமா. மிஸ்டர் பூதம், இல்ல லிங்கம், இது என்ன கிரகம்? கிரகம் இல்ல, கிரகலட்சுமி, செல்வத்தினுடைய மனைவி. ஒண்ணுமில்ல. என்ன டாக்டர்? கிரகலட்சுமி ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணுமே. நான் சும்மா எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா ஒண்ணுமில்லங்கிற பாருங்க. என்ன டாக்டர்? என்ன டாக்டர்? வாப்பா வா. என்ன திடீர்னு? திடீர்னுதா? ஆமா, ரத்னாங்க உள்ளாரதான் இருக்கா. அப்பா சாமி, நீ மாசம் 100 இல்ல 200 எனக்கு கொடுத்தாலும் ஓமாகளை வச்சு பாதுகாக்க நம்மால ஆகாதப்பா. என்னம்மா ஒரேடியா தெளிச்சுக்கிறீங்க? அது அப்படி என்னதான் பண்ணுது? என்னதான் பண்ணுதா? ஊர்ல இருக்கிற எல்லா நாய்களையும் வீட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டுக்கிட்டு ஒரே அட்டகாசம். என்னால சகிக்க முடியல. வீட்டுக்குள்ள எங்க திரும்ப ஒரே நாய் மயம்தான். நான் எத்தனை தரம் தான் வீட்டை கூட்டி கூட்டி ஆள்றது. அவ குழந்தை பருவத்துல இருந்து அப்படித்தாம்மா. நீங்க கவலையப்பட வேண்டாம். இன்னைக்கு அவளை நான் ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். அம்மா ரத்னா, ரத்னா. ஆறுது நான் தான்மா. எப்படி வாமாடி. வரேன்படி. எப்படி வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நீ உன் துணிமணிகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. உடனே ஊருக்கு புறப்படணும். ஏன்படி? இப்படி உட்கார சொல்றேன். நீ உங்க அத்தானை பாத்திருக்கே இல்லையா? எப்போ? லண்டன் போறதுக்கு முந்தி. லண்டன்ல இருந்து திரும்பி வந்து இப்ப எல்லாம் பாக்கணும். எப்படி இருக்கான் தெரியுமா? எப்படி இருக்காரு? ரொம்ப அழகா இருக்காமா. அந்த அத்தானுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் இப்ப கூட்டிட்டு போறேன். என்னப்படி? அத்தானுக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ அதாம்மா பரிதாபம். உங்க அத்தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானே, அந்த பொண்ணுக்கு அடிக்கடி காக்கா வலிப்பு. யாரும் இல்லாத நேரமா பார்த்து அப்படியே வந்து மத்தான் கழுத்தை புடிச்சு நெரிச்சு கொல்ல வர்றா. மத்தான சாக விடலாமா? அதனால இப்ப அந்த பொண்ணை ஒதுக்கி அவங்க அப்பா வீட்டுல விட்டாச்சு. இப்ப சொல்லு, நீ உங்க அத்தான கல்யாணம் பண்ணிக்கிறியா? புறப்படு. அக்கா, நீ எதுவும் சொன்னங்கிறதுக்காக பெண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கேன். ரத்னா, அத்தை பாருமா. நல்லா ரெடிமா. சேம சௌக்கியமா ரெடிமா. உட்காரமா. தம்பி, ரத்னா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நான் ஒரு மாதிரியா சொல்லி வச்சிருக்கேன். அது என்னங்கறத அப்புறம் உங்ககிட்ட சாவகாசமா சொல்றேன். ரத்னாவை பத்தி நீ கவலையப்பட வேண்டாம். நான் இப்ப யோசிக்கிறதெல்லாம் செல்வத்தை பத்தி தான். நீ ஏண்டா அவனை பத்தியும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்னக்கா அப்படி சொல்லிட்ட? செல்வத்தினுடைய உயிருக்காகவும் உன்னுடைய வற்புறுத்தலுக்காகவும் தான் நான் ரத்னாவை அழைச்சிட்டு வந்தேங்கிற உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த விஷயத்துல செல்வம் என்ன பத்தி தவறா நினைக்காம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரத்னா இங்கேயே இருக்கட்டும். செல்வம் அவளை பாக்கட்டும், பழகட்டும். சந்தர்ப்பம் பார்த்து நானே எடுத்து சொல்லி அவனை சம்மதிக்க வச்சிடுறேன். அது வரைக்கும் இந்த விஷயத்தை செல்வத்துக்கு மட்டும் இல்ல வேற யாருக்கும் தெரிய விட வேண்டாம். ஏ மங்களம், மூச்சு விடுவேனா? நீ மூச்சு விடாம இருந்துருவே, ஆனா வாயை திறக்காம இருக்க முடியுமா? ஐயே, மூச்சு விடாம இருந்தா செத்து போயிடுவாங்க. அவ பேசாம இருந்தாலே செத்து போயிடுவாளே. கூட்டம் மந்திரியாகா ஊஹோ சதியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. யார் இந்த பொண்ணு? உன் மாமா பொண்ணு ரத்னா. ரத்னாவா? ஆமாப்பா. ஏய் மூக்குடுவி, இவடிங்க போமா. இவடி. நல்லா கொட்டிக்கிறியா?
அதான் பெருத்து போய் கிடக்குற. என்னமா இப்படி வளர்ந்துட்டா? பெண்களே இப்படிதாண்டா, நாம பாத்துக்கிட்டு இருக்கும் போதே வளர்ந்துருவாங்க. வளர்றது சரிமா, இப்படி பார்த்து அசந்து போறாப்பலே வளருவாங்க. நல்லா சொன்னேப்பா. செல்வம், உன் சொத்து பூராவும் மாமா பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இருக்கிறது இவ ஒரே பொண்ணு. அவளை நல்ல விதமா வாழ வைக்க வேண்டியது உன் கடமைப்பா. என்னமா இப்படி சொல்ற? என்ன வேணாலும் செஞ்சா போச்சு. அவ்வளவுதான்ப்பா. அம்மா டாக்டர் வந்துட்டாருமா? அம்மா நான் போறேன், அந்த காலுக்கு கத்துவாங்க. அக்கா, செல்வம். வாடி. ஹலோ டாக்டர், வந்து ரொம்ப நேரம் மச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். சரி பட்டுக்க, ஒரு வாட்டி ஜன்னல் செக்அப் பண்ணிடும். வெரி குட், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்க. ஏன் என்கிட்ட சொல்றீங்க? எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. பாருப்பா, நான் இப்ப எத்தனை தடவை சொன்னாலும் நான் கார்ல இருக்கும்போது மறுபடியும் ஒரு வாட்டி கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனலா சொல்லுவேன். இத பாருப்பா, உனக்காக புதுசா டானிக் கொண்டு வந்திருக்கேன். இந்த டானிக்க டாக்டர் சார், அவன் கிட்ட கொடுக்காதீங்க. அவன் சாப்பிட மாட்டான். எதுவா இருந்தாலும் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துடுங்க. இவன் கரெக்டா கொடுத்துருவான். ரொம்ப நல்லதா போச்சு. நானும் ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆமா, யார் இந்த பொண்ணு? என் தம்பி மக செல்வம், கட்டிக்க வேண்டிய முறை பொண்ணு. ஓஹோ, அப்ப ரொம்ப கரெக்டா கொடுத்துருவா. இத பாருமா, இங்க வா. இந்த டானிக்க சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு தடவை கொடுக்கணும். இந்த வாங்கி. இந்த மாத்திரைய சாப்பிட்ட உடனே ஒண்ணு கொடுக்கணும். இந்த எப்படி கொடுக்க சொல்லு? இந்த டானிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு, இந்த மாத்திரை சாப்பிட்டோம். யார், நீயா? அத்தானுக்கு எடுக்கணும். ரொம்ப புத்தால பொண்ணு, மூஞ்சி பார்த்தாலுமே தெரியுது. மங்களா, அந்த மருந்தை வாங்கிட்டு போய் ஐஸ் பாக்ஸ்ல வை. செல்வம், அப்ப நான் வரட்டுமா? குட் நைட் டாக்டர். குட் நைட். அம்மா வர்றேன். கவனிச்சுக்கம்மா. என்ன செல்வம், உனக்கு உடம்புல ஒண்ணும் ட்ரபிள் இல்லன்னு நினைக்கிறேன். வேலையை பாருங்க மாமா, பரம்பரை வியாதி இருக்காங்க விசாரிக்கிற மாதிரி. டாக்டர் சார், என்ன பையன் ஹெல்த் விஷயம் தானே? ஆமாங்க. ஒண்ணும் கிடையாது. டே பை டே ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கா. புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்க. வர்றேன். டாக்டர் சார், என்னம்மா? 24 மணி நேரமும் என் பையனோடவே இருக்கணும்னு அன்னைக்கு கெஞ்சி கேட்டுக்கிட்டேனே. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே தலையை காட்டிட்டு போறீங்க. அம்மா, நான் இங்க இருக்கணுங்கிற அவசியம் இருந்தா நீங்க சொல்லணுமா? நான் இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, எங்க கிளப்ல நாடக ஒத்திகை ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அதுல நான் தான் ரொம்ப முக்கியமான வேஷம். நான் இங்கே இருந்துட்டேன்னா என்ன தேடிக்கிட்டு எங்க நாடக கோஷ்டி பூரா ஆர்மிட்டோட இங்க வந்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த தொல்லை உங்களுக்கு கொடுக்கூடாதுன்னா நான் இங்க தங்குறது இல்ல. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க. புரிஞ்சிருக்கும். மாடிக்கு போறாண்டி. நீ போய் அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு போய் விசாரி. சாயங்காலம் என்ன சாப்பிடுவாரு? பழங்கள் பிஸ்கட் ஏதாவது சாப்பிடுவான். ஏய், நீ மாடிக்கு போடி. அங்கே ஐஸ் பாக்ஸ்ல பழங்கள் எல்லாம் வச்சிருக்க. அதை எடுத்து பிரிஞ்சு நீயே உன் கையால கொடு. ஆமா, அவர் சாப்பிடலன்னா உங்களுக்கு கொண்டாடுறா? போடி, அவனே குடிப்பா போ. என்ன வீணாயிடப்படாது இல்ல? என்னங்க அத்தை உங்களுக்கு பழம் பிழிஞ்சு கொடுக்க சொன்னாங்க. இதுல சாத்துக்குடி, ஆப்பிள், திராட்சை, மாம்பழம், எலுமிச்சம்பழம் கூட இருக்கு. உங்களுக்கு என்ன பிழிஞ்சு கொடுக்கணும்? எலுமிச்சம்பழம் இருக்கா? இருக்கு. 2 அறுத்து கொண்டாந்து என் தலையில தேய்ப்போ. எனக்கு தேவையானதை நானே எடுத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாருப்போ. ஏன் நான் எடுத்து கொடுத்த அண்ணவா? நீ எடுத்தும் கொடுக்க வேண்டாம், நான் இருக்கிற பக்கமும் தலை காட்ட வேண்டாம். போ. போங்கிறீங்களா? எங்க போறது? எங்கேயா போய் தொலை. இல்லங்க, பிடிக்காதவங்கிட்ட சொல்ற மாதிரி போன்னு சொல்றீங்களா? அப்ப நான் எங்க ஊருக்கே போயிடுவா? போய் தொலை. அதுக்குள்ள போயிடுவேனா? என்ன சும்மாவா கூட்டிட்டு வந்திருக்காங்க? எதுக்கா கூட்டிட்டு வந்திருக்காங்க? உங்களுக்கு என்ன 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா? ஆமாங்க, என்ன 2 பேருக்கும் தான். ஒண்ணு எனக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்க. எல்லாரும் சேர்ந்து சதி பண்றீங்களா? என்ன சதியா? நீ உன் மந்திரி ஆஹா எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு கான்ஃபரன்ஸ் போடும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது செய்வீங்கன்னு. இவன் என்ன சொன்ன? என்னடி சொன்ன? நானா சொல்லல, நீங்க சொன்னதான் சொன்னேன். ஏன் சொல்றீங்க? ஓடி விட தெரியங்க, வெட்டி விடுவா செஞ்சுட்டான். அவங்க என்ன சொன்னாங்க? என்ன என்ன ஆக்ட் பண்றாங்க? பயப்படாத, நான் இருக்கேன், சொல்லு என்ன சொன்னாங்க? உங்களுக்கு 2ஆம் கல்யாணம். கேட்டியா? சரிதானே? இப்போ என்னடா இது?
அந்த அரப்பைக்கு என்னத்தையோ வளர அதை அவ கேட்டு பைத்தியம் தாம்மா, ஆனா போய் பேச மாட்டான். 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேசுறது உண்டா இல்லையா? சொல்ல. உண்டு. அப்புறம் என்ன? டேய், ஏன் கேட்டேன், எதுக்காக கேட்டேன்னு அதை கேட்டுக்கிட்டியா? எதுக்காக கேட்டேன்? நீ அவளுக்கு அத்தை மகன் தானே? ஆமா. அந்த முறையில ஏதோ பேச்சு வந்தது. வருமா வரும். நீ உன் அத்தானை கட்டிக்கிறியாடின்னு விளையாட்டா கேட்ட. அம்மா 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 ஏம்மா முழு பூசணிக்க மறைக்கிற ஒண்ணு எனக்கு தெரியாது. கதையை எப்படியோ மாத்தி எங்கேயோ கொண்டுட்டு போய் டுஸ் பண்ணி விட்டுருவீங்க. அம்மா கடைசியா சொல்றேன், ஒப்பா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டுல யாராவது 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தீங்க சுட்டுப்படியா தொட்டு. எங்க மந்திரி என்ன கூச்சல் பெருசா இருக்கு? விவகாரம் பேசும். பெரிய விவகாரம் டாக்டர். டாக்டர் முதல்ல உங்க எல்லாத்தையும் விளங்க மாட்டி உள்ள தள்ளணும். என் பொண்டாட்டி இருக்கும் போது இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க டாக்டர். அதுக்காக இவ்வளவு சத்தம் போடுற? சத்தம் போட்டு பேசினாதான் எங்க அம்மா பேசாம இருப்பாங்க, இல்லாட்டி அவங்க காரியத்தை முடிச்சுக்குவாங்க. அப்படியா? ஏமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். அம்மா அம்மா சும்மா இருமா. ஏ அப்பா இவங்க சதியை நினைச்சாவே இங்க இருக்க பயமா இருக்கு டாக்டர். நாம எங்கேயாவது வெளியூர் போலாம். போமே ஊட்டி கொடைக்கானல் ஹாஸ்பிட்டல். ஐயா ஏன் டாக்டர் அங்கே எல்லாம் நம்ம கிராமத்துக்கே போலாம். கிராமத்துல என்ன பாரு, நம்ம ஃபேக்டரி சைட்டுக்கு போலாம் டாக்டர். அங்க வேலை நடந்திருக்கா, என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம். நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து போல. ஏ அப்பா அங்க தங்கினா ராத்திரி நான் தூங்கும் போது எனக்கு தாலி கட்ட நல்ல நேரம் பார்த்து வச்சு பண்ணிட்டாங்க. செல்வா, என்ன இந்த ஒரு வருஷம் கெடு முடியறது இன்னைக்கு தான் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரம் தாண்டா இருக்கு. சில மணி நேரம் தான். ஆமா சில மணி நேரத்துல ஏதாவது ஆயிடுமோ. ஒண்ணும் ஆகாதுடா, எல்லாம் சரியா போச்சு. நீ இப்படி தனியா இருந்தன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். கீழே சத்யவான் சாவித்திரி கதாகாலட்சேபம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பதிவிரதையின் கதையை கேட்டாலே பாவம் எல்லாம் பரிகாரம் ஆயிடும். நீ போய் கூட்டத்தோட உட்கார்ந்து கேளண்டா. ராதா ரமண ஹரே ராமேதி, ராதா ரமண ஹரே ராமேதி, ராஜீவா ஜகனயா நஷ்யா சிஷ்யா நஷ்யா நஷ்யா இதோ இருக்குண்ணா. ராஜீவா ஜகனயா மேதி ருகி முகுந்தேதி. இப்படியாகத்தானே அதே பாட்டை ஒரிஜினல் நாரதர் பாடிண்டு ஒரிஜினல் சாவித்திரியை பார்க்க வந்தார். ஏன் பார்க்க வந்தார்? சத்தியவான் லைஃப் முடியறதுக்கு அன்னைக்கு லாஸ்ட் டேட்டோலியோ ஜாதகப்படி அங்கப்படி. நாரதர் சாவித்திரி பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? குழந்தை அம்மா அம்மா குழந்தை சாவித்திரி, ஜாதகப்படி உன்னுடைய பர்த்தாவனுடைய ஆயுசு என்னோட முடிய போட தெரியுமா? அதனால நீ அம்பாளை பிரார்த்தனை பண்ணு. தேவியை பூஜை செய்வா, வாயை காத்து வந்துடுறான். போய் இவனே நான் கூட்டிட்டு வந்தேன், வந்துடுறான் மடையா. நாரத பிரம்மம் என்ன சொல்லிட்டு, அம்மா சாவித்திரி இன்றையோட உன் பர்த்தாவனுடைய ஆயுள் முடிய போறது. ஆகையினால உன் பர்த்தாவை இன்னைக்கு பூராவும் பின்தொடர்ந்து கண்ணை இமை காப்பது போல காப்பாற்றணும் சொன்னார். நாரத பிரம்மத்தினுடைய எத்திரைக்கு கேட்ட சாவித்திரி கண்களிலே நீர் தாரதாரையா வழிய மனதிலே பக்தி பிரவாகம் பெருக்கெடுத்தோட அம்பா லோகமாதா ஜெகன்மாதா நித்திய சுமங்கலி இன்னையோட எம்பர்த்தாவுடைய ஆயுள் முடிய போறதாமே முடிய போறதாமே முடிய போறதாமே, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயுள் முடியப்படாதே 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 அப்படின்னு மனதார வேண்டிட்டு தன்னுடைய பர்த்தா எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெங்கெல்லாம் இந்த பதிவிரதா திருவன்மணி ஷேடோ மாதிரி தொடர்ந்து போறா பாருங்க. இருக்கா வச்சு வை. இந்த வருங்க, இந்த பதிவிரதா சிவமணி சாவித்திரியினுடைய பெருமையை பத்தி எடுத்து சொல்றதுன்னா நேக்கு லைஃபே போறாதாமா, அவ்வளவு சொல்லலாம். கேட்டாளா? தன்னுடைய ஆயுள் முடியறதுக்கு அன்னைக்கு தான் கடைசி நாளுங்கிறத புரியாத சத்தியவான் விறக வெட்ட காட்டுக்கு போயிட்டு இருக்கான். சாவித்திரி விடுவல கூடவே போயிட்டு இருக்கா. பிராணனை விடுறதுக்காக சத்தியவான் இங்கிருந்து புறப்பட்டான், பிராணனை வாங்கறதுக்காக யமன் அங்கிருந்து புறப்பட்டான். அந்த டைமிங்க கவனிச்சாளா? ஆச்சு. சத்தியவான் பிராணம் போறதுக்கு இன்னும் ஒரே ஒரு அவர் தான் பாக்கி. எக்ஸாக்ட்லி ஒன்லி 1 hour. இப்படிப்பட்ட பயங்கர பேக்ரவுண்ட் மியூசிக் சத்தங்களோடு
யம தர்மராஜா ஆகப்பட்டவன் ஆகாய மார்க்கத்துல மணிக்கு 700 மைல் வேகத்துக்கு மேல போறதா சொல்றாளே போயிங் 707. அதே ஸ்பீட்ல யமனாகப்பட்டவன் தன்னுடைய வாகனமாகிய எருமாட்டின் மேல ஆரோகணிச்சுண்டு சக்திவான் இருக்கப்பட்ட இடத்துல லேண்டட் சேஃப்லி சௌக்கியமா வந்து சேர்ந்துட்டான் இல்லையா? ஆமா. ஆனா அவ வந்து இறங்கினது சாவித்திரி கண்ணுக்கு மட்டும் பட்டுடுக்க. பதிவிரதா ரத்னம் இல்லையோ படாதா பயந்தாரா அவனை கண்டு என்ன கேட்டா, ஏ யமதர்மராஜன், என்னுடைய கற்பின் சக்தியாகப்பட்டது என்னுடைய கணவனை சுத்தி கவச்சமா நின்று இருக்கு, அவரை உன்னால என்ன பண்ண முடியும் செய்து பார் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி நிக்கிறா. சேலஞ்ச பார்த்து அசரவனா இவன் எவன் எவன் எம பகலாச்சு அவன் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுமா? அவனை சம்திங் கொடுத்தா சைடு வாங்குவானா? காலம் தவறான அந்த காலனானவன் பார்த்தான் சத்தியமான கடுமையாக, எடுத்தான் பாச கயிற்றை வீசினான் சத்தியம்